ஏன் மாறி தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருக்கான், ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான். தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமா இல்லை. அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நமக்கு வந்து லைஃப்ல ஒன்று சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா, மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு ரஞ்சித்தோட லைஃபுக்குள்ளே போயிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாறி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் மாறி தொடர்ந்து இதையே பண்ணிட்டுருக்கான், மாறி ஏன் இதையே பேசிட்டு, அதாவது என்னென்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாரியோட சில இன்டர்வியூ நான் வந்து அப்பப்போ நான் கேட்பேன். அப்படி கேட்குறப்போ மாறி சொல்கிறது தான், பல கதைகள், சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது, பல துண்டு துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும். ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா மாறி அப்படி போகணும்ல, அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன் நான். பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் மாறி அந்த ஒரு இடத்துல இல்லை, தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசாக மாற்றிட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா, ஃபஸ்ட்டு மாரி செல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பரியரும் பெருமாள், இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இஃபெக்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். பீயிங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா, எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன். இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக்குது. சில படங்கள் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன். ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது, பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன். சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு ஒர்க்கை பார்த்தா நான் வந்து பார்க்கறது பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த மீடியமை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே அதை கையாளுற ஒரு இடத்துக்கு வந்திருக்குது தான் நான் வந்து பார்க்குறேன். அது பைசனில் வந்து பயங்கரமாக அது தெரியுது. வாழ்த்துக்கள் மாறி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மனசார உண்மையிலே வந்து நினச்ச வாழ்த்துறேன். நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நீ ஒரு பெரிய உண்மையிலேயே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். அவரே எனக்கு தெரியல, தங்கலான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல, எனக்கு ஒரு 6வது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் எது உங்களை வந்து ட்ரைவ் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, எது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது, நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து அப்படி இல்லை, ஆக்டிங் பற்றி அப்படியெல்லாம் பயங்கரமாக சொன்னார். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமா இல்லை. அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல. ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது. அண்ட் தங்கலான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலும் குறைவில்லாதது. ஒருவேளை வந்து டிரெக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம். பட் அந்த தங்கலான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கு. அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க, பயங்கர கொண்டாடி இருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது, அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசீலிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது. அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் வந்து குத்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதுதான் அவர் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. அவர் ஆர்டிஸ்டாக இல்லைடா, இப்போ அவனுக்கு இதை ஏற்றுக்கல, அப்போ வர நெக்ஸ்ட் நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்களை ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனால தான், ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். ஸோ அப்படி அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவார், எனக்கு என்னென்னா அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புகிறேன். திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் துருவாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அண்ட் துருவோடைய அந்த ப்ரெசன்ஸ், அவருடைய அந்த லுக்கு, இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சுது. துருவ நீங்கள் வந்து
நீங்கள் மிக நீண்ட தூரம் போக போகிறீங்க. உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்க போகுது. அண்ட் வந்து அந்த பயணத்தை வந்து அப்பா இன்னைக்கு வரல, அவர் டெஃபினட்டாக அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு அவர் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அதை வந்து கற்றுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் இது வெரி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். அண்டு அதே மாதிரி வந்து அனுபமா அண்ட் ரிஜிஷா அண்டு அண்ணன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 கேரக்டர் வந்து வேறு லெவலில் பேச, லால் சாரும் வந்து அண்ட் பாண்டியராஜா கேரக்டர் வந்து முக்கியமாக தென்பகுதிகளில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. டெஃபினட்டாக அதை பற்றி பேசுவாங்க. அண்ட் தேங்க்யூ மனத்தி கணேசன் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எங்கள் கூட இருந்து உங்களுடைய லைஃப்பை எங்கள் கூட ஷேர் பண்ணி எங்களை நம்பி எங்களோட பயணித்ததுக்கு வந்து மிக மிக நன்றி. அண்ட் பசுபதினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார். சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தானா எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் மஜாவில் அவரோட தம்பியாக இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்க்கு, அப்புறம் தம்பி தானே சார், அண்ணன். ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனாக நடிச்சுட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவாக நடிச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியாக ஃபீல் ஆகுது சார். சார் நீங்கள் ஒரு லெஜெண்ட், உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில். இப்போ நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சார்பட்டா, தங்கலாம், இப்போ நம்ம படத்தில் நீங்கள் ஒரு நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார். நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஐயோ சாரிங்க. என் ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போது அவங்கள என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சும் நான் சிரிக்க வைப்பேன். நான் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன். ஆனால் எப்போவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கெலாம் வரும்போது வந்து எப்போவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நிறைய திட்டி, உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்பவுமே அம்மாவுக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மச்சான் மனு வந்திருக்கான். தேங்க்ஸ்டா. எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன். தேங்க்யூ அக்ஷமா. அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா, அவள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போதான் பிறந்தான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் 5 வயசு குழந்தையா மாறி தூமாமா தான் என்னோட பைசன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா. ஸோ தேங்க்யூ ஆர்யா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்ரீயா, ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ணும்போது, இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்பவுமே சியா வந்து என் மனசுலையும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. சியானோட புள்ளியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. ஆனால் அதை ரிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரிதிங். இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு வாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணிட்டேன். சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால்
பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப வேற லெவலில் இருந்திருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு 10% நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோம்னா அந்த சீன் நல்லா வரும். அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்பவுமே ஏங்கிட்டு இருப்பேன். அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நமக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மாரி சார், நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணேன்னு தெரில, ஆனால் நான் எப்போவுமே எழுதிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்க சார் இந்த படத்தில் எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி, சமீர் சார், ஐம் ஸோ சாரி. ஐ நாட் ஏபிள் டு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. Thank you so much, Dhruv. We understand this is very emotional and a special stage for you. நீங்கள் எத்தனை வருஷங்கள் இதுக்கான உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு very few people know about it. But don't worry, it will not go in vain. இதுக்கான பலன் கண்டிப்பாக. சாரி, இன்னொரு விஷயம், எனக்காக கூட இந்த படம் ஒரு ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்படல. ஆனால் என் டைரக்டர் போட்ட எஃபர்ட்காக இது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் கிடையாது. சினிமா மேலே ஒரு பைத்தியமும் ஒரு பயங்கர வெறி உள்ள ஒரு டைரக்டர். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ சார்.